வணக்கம் சென்டர் மேப் நேயர்களே, நான் உங்கள் கபிலன். நம்ம தினம் டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைக்குள்ளான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உள்ளதான் பார்க்குறோம். இதில் மேஜராக தமிழ் நாட்டில் உள்ளது மேஜராக ஒன்றும் இல்லை. என்ன மேஜராக ஒன்றும் இல்லைன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அனைத்து அதாவது எதுக்குன்னா முதல்வர்கள் எல்லாருமே வந்து சென்னையில் முகாமிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அதாவது கணக்கெடுப்புக்காக, அந்த பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு பேசிஸில் பேசி முடிவு பண்ணுறதுக்காக பிஜேபி அல்லாத கவர்மெண்ட்லாம் எங்கெங்கே நடக்குதோ, அப்போசிஷன் பார்ட்டிலாம் எங்கெல்லாம் நடக்குதோ அது தமிழ்நாடு சிஎம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பொலிட்டிக்கல் நியூஸுங்கனால அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அதுக்கு பதிலாக தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேலேருந்து நம்ம ஒரு எக்ஸாம் ஓரியன்டாக வர்ற விஷயங்களை பார்ப்போம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே. தமிழ்நாடு நியூஸ் அதிகமாக இல்லாதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, நிறைய நியூஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வேணும் இல்லைங்களா? இன்றைக்கி என்னென்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா? சாரி, கேரளா. இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னா 54.13% அர்பனைஸ்டு ஸ்டேட்டு. அப்போ அர்பனைஸ்டு ஸ்டேட்னா இப்போ டயர் 1 அப்படின்னா சென்னை, திருச்சி இந்த மாதிரி வரும். டயர் 2 அப்படின்னா அங்கே இருக்கிற மாவட்டங்கள் வரும். டயர் 3 அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கிற இது வந்து கேரளா. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து 54.13% போயிட்டு தமிழ்நாடு ரெண்டாவது இருக்கு. நம்ம ஆனால் டிஃபால்ட்டாக என்ன சொல்லுவோம், மகாராஷ்டிரான்னு சொல்லிடுவோம். மகாராஷ்டிரா கிடையாது. ஃபஸ்ட்டு கேரளா, ரெண்டாவது ரேங்க் வந்து தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இன்ஃபேக்ட் மார்டாலிட்டி ரேட்னா குழந்தைகள் இறப்பு. ஓகேங்களா? குழந்தை இறப்பு விகிதம். இன்ஃபேக்ட்னாலே இறப்பு. ஓகேங்களா? இறப்பு விகிதம் எத்தனை இருக்குன்னா 13% பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பர்த் ரேட்டு, குழந்தைகள் பிறக்கிற பர்சன்டேஜ் வந்து 13.8%. ஆக மொத்தம் 0.8% தான் நம்ம இருக்கு. இப்போ இது 13 அது பர்சன்டேஜ், இதுவும் 13% தான். நம்ம ஈக்குவலாக இருப்போம். பாப்புலேஷன் லெவல் ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அதிக என்னென்ன எத்தனை இதில் இருக்குன்னா 1.53% இருக்கு. அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம எத்தனை இருக்குன்னா தேர்ட் பிளேஸ்ல. எத்தனை வருஷம் வாழ்வோன்னு சொல்லிட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லியிருக்காங்கன்னா 73.2 வயசு வரைக்கும் நம்ம வாழ்வோன்னு சொல்லிட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லிட்ரேசி ரேட்ல நம்ம 4th பிளேஸ்ல இருக்கோம், 80.9%. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்ல, அதாவது ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, 10th 11th 12th அந்த ஹையர் எஜுகேஷன்ல நம்ம தான் வந்து அதிகமான என்ரோல்மெண்ட் பண்றோம். எத்தனைனா 47%. 50%க்கு இன்னும் 3% தான் இது. ஆனால் வந்து 28.4% தான் எங்க ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் எங்க இருக்குன்னா, என்ரோல்மெண்ட் கிராஸ் ரேஷியோ ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கிராஸ் வேல்யூல தமிழ்நாடு தான் வந்து 47% இருக்கு. இந்தியா லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா 28.7%. இந்தியா மொத்தத்தில் கணக்கெடுத்ததுல நம்ம 47% இருக்கோம். இதுல ஃபீமேலோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 47.3%. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ் எதுக்கு அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் 3.15 lakhs. ஒரு ஆள் வந்து 3 லட்சம் ரூபா 3,15,000 ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. அது வந்து 3வது பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ரேங்க் 4th பிளேஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு பெர் கேபிட்டால. இதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் இதுல தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் எதுல இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரிஸ் அதிகமாக ஃபேக்டரிஸ் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அந்த குறியீட்டில் அதிகமாக இருக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு தான். தேர்ட் பிளேஸ்ல எதுனா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. அதுக்கப்புறம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோனா என்ன அப்படின்னா, நம்ம கடன் வந்து டெபாசிட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரேஷியோ, கடன் வைப்பு விகிதம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்ல நம்ம ரேங்க் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா நம்ம பேர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். நேஷனல் நியூஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாளைக்கு சேர்த்து 72வது மிஸ் வேர்ல்டு போட்டி நடக்குது. நமக்கு மிஸ் வேர்ல்டு போட்டி நடக்குது. மிஸ் வேர்ல்டுனாலே யார் யார் வருவா? பிரியங்கா சோப்ரா தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஐஸ்வர்யா ராய் தெரியும். சுஷ்மிதா சென் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யுனிவர்சல் அழகி. ஓகேங்களா? யுனிவர்சல்னா பிரபஞ்ச அழகின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஹைதராபாத்ல இப்போ இந்த வருஷம் நடக்குது. போன வருஷம் மும்பையில் நடந்திருக்கு. இது 72வது. மும்பையில் நடந்தது 71வது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எங்க 2024 72வது நடந்திருக்கு இல்லைங்களா, அது யார் ஜெயிச்சாங்கன்னா கிறிஸ்டினா, செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம 6 மெம்பர்ஸ் நம்ம மிஸ் வேர்ல்டா நம்ம இதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க.
மிஸ் வேர்ல்டு இவங்கெல்லாம். ஓகேங்களா? இதுல யார் அப்படின்னா இந்தியா மிஸ் வேர்ல்டு இவங்கெல்லாம். 1966ல ரீட்டா ஃபெரியாங்கிறவங்க முதல்ல இந்தியாவிலேருந்து வேர்ல்டு அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1994ல ஐஸ்வர்யா ராய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டயானா ஹைடன்கிறவங்க 1997ல. அதுக்கப்புறம் 1999ல யுக்தாமுகி. நீங்க நினைக்கலாம் என்னடா இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து ஏன் நம்ம இந்திய இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுலயும் ஒரு பிசினஸ் இருக்கு, கார்பரேட்டோட டாக்டிக்ஸ் இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. 1990ல குளோபலைசேஷன் நம்ம அடைஞ்சோம் இல்லைங்களா? அந்த குளோபலைசேஷன் அடைஞ்சப்போ என்ன இருக்கு, வேர்ல்டுல உள்ளவங்க எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ண, ஏன்னா இந்தியாவில தான் மார்க்கெட் அதிகம். அந்த காஸ்மெட்டிக்ஸு, அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் பிராண்டட் ஷூஸ், பிராண்டட் செருப்பு, பிராண்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கார்பரேட் வேர்ல்டுல கண்டினியூஸா 94, 95, 96 அந்த 10 வருஷம் மிஸ் யூனிவர்ஸா இருக்கட்டும், மிஸ் வேர்ல்டா இருக்கட்டும், எந்தெந்த ஒரு பீஜியன்ட் அழகி போட்டியா இருந்தாலும் அவங்க காஸ்மெட்டிக்ஸை விற்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்திய நாட்டில் உள்ளவங்களே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இயர்ல தான் அப் டு 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதுலேருந்து எடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா அப்போ பீக்ல வளர்ந்துருச்சு. குளோபலைசேஷன் வந்த பிறகு நம்ம இந்தியாவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்களுக்கு தான் உலக அழகி போட்டி கொடுத்துருப்பாங்க, மிஸ் யூனிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் தான் ஐஸ்வர்யா ராய், 97ல டயானா ஹைடனு, 99ல யுக்தாமுகி, 2000ல பிரியங்கா சோப்ரா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுலயும் வந்து கார்பரேட்டோட ரோல் இருக்கு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்திய இதை போட்டு சரி நம்ம இந்தியாவிலேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்க அழகியா இருக்காங்கன்னு நினச்சி நம்மள்ட்ட காஸ்மெட்டிக்ஸை விற்கிறது தான் இவங்களோட பிளானு. ட்ரெஸ்ஸை விற்கிறதா பிளானு, சாரி, செருப்பு, அதே மாதிரி எல்லா ஏகப்பட்ட காஸ்மெட்டிக்ஸை விற்கிறதுக்கு இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2007ல மனுஷி சில்லார். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பார்த்துருவோம். சயின்ஸ் அண்ட் டெக்ஸ்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க திறந்திருக்காங்கன்னா கொராக்பூர்ல. கொராக்பூர் எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. ஓகேங்களா? ஹரியானா. இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட் எங்க ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா தாராப்பூர், மகாராஷ்டிரா 1969ல. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மொத்தம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குன்னா 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. ஆனால் அது பேர் என்னன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதுக்கப்புறம் கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஓகேங்களா? கூடங்குளம் அனல் மின் நிலையம் எவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கல்பாக்கம் நம்ம நியர்பை சென்னையில தான் இருக்கு. மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், இது கூடங்குளம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எங்கெங்கெல்லாம் இந்த மேப்பு பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கா, இதோ இங்கே வந்து கூடங்குளம் 2 இருக்கா. அதுக்கப்புறம் இது எங்க இருந்து வரும், கைகா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, இது கர்நாடகாவில் இருக்கு, இது 3. அப்புறம் தாராப்பூர் பவர் அட்டாமிக் ஸ்டேஷன், இது 4, இது 5. ஓகேங்களா? காக்ரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் 6, அதுக்கப்புறம் நியூ டெல்லியில் நரோர் அட்டாமிக் ஸ்டேஷன் 7, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கு 8. ஓகேங்களா? இவ்வளோ பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அப்புறம் ப்ரெசென்ட்லி இந்தியாவில் வந்து 28 நியூக்ளியர் பவர் ரியாக்டர்ஸாக இருக்க நம்ம கணக்கெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட்டிங்னா 7 ஸ்டேட்ஸில் எத்தனை கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. 6780 மெகாவாட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொபைல் டென்டல் கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க நியூ டெல்லி. இதுக்கு முன்னாடி வந்து எங்க ரேகா குப்தாங்கிறவங்க சிஎம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானா பிசி ரிசர்வேஷன், பிசி கேஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரிசர்வேஷன் எத்தனைதுன்னா 42% உயர்த்திருக்காங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு 27%. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம எக்ஸாம் ஓரியன்டு. அதுக்கப்புறம் கேட்ஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ்க்கு மெமர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரியானா சிஎம் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐ பவர் சாட்போட். ஓகேங்களா? அது என்னன்னா சாரதி அப்படிங்கிற பேர்ல சாட்போட். இப்போ சாட்போட் மீன்ஸ் என்னன்னா ஏஐ, இப்போ ஜெமினி ஏஐ, சாட் ஜிபிடி, இந்த மாதிரி ஏஐ சொல்லுவாங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம். அது அதே மாதிரி ஹரியானா மாநிலத்துக்கு மட்டும் இந்த இது ஆரம்பிச்சிருக்காங்க சாரதி. அதை யார் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானா சிஎம். ஓகேங்களா? என்ன அதோட இதுன்னா என்ஹான்ஸ்டு சிட்டிசன் என்கேஜ்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் சாட்போட் எது ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் சாவரின் B2C, அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ்னா நம்ம. ஓகேங்களா? இது என்னன்னா
ஏஐ சேட்போட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B2C ஏஐ சேட்போட்டு. எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா February 4, 2025 யோட்டா டேட்டா சர்வீஸ் லான்ச்டு. அவங்க தான் வந்து அந்த டேட்டாவை சர்வீஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் பார்த்துருவோம். என்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லண்டனில் டாக்டர் சிரஞ்சீவிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டுனா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. அந்த அவார்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் 2024 இந்தியாவில் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் குண்டூர் புளோஸ்டி அப்படிங்கிறவங்க என்னன்னா ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு ஒன்று சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் சத்தார். ஸ்டாச்சு ஆஃப் அவார்டு ராம் சத்தாருங்கிறவர். அவரு என்ன ஆச்சுன்னா அவருக்கு இப்போதைக்கு 100 ஏஜ் இருக்கு. அவருக்கு மகாராஷ்டிரா பூஷன் அவார்டுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்டோட மிக உயரிய விருது கொடுத்துருக்காங்க. அவர் எதுக்காக இந்த ராம் சத்தாருங்கிறவன் என்ன அப்படின்னா அவரு தான் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த ஸ்டாச்சு இருக்குங்களா, வேர்ல்டுலேயே மிக உயர்ந்த ஸ்டாச்சு, அதை கட்டினவர் இவர் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு தான் மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சங்கர்ங்கிறவர் டென்மார்க்ல நைட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ராம்நாத் கோயன்கா அப்படிங்கிற ஒரு அவார்டு யார் ஜேர்னலிஸ்டுக்காக கொடுக்கறது, யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா நம்ம பிரசிடென்ட். என்னன்னா ராம்நாத் கோயன்கா எக்ஸலன்ஸ் இன் ஜேர்னலிசம் அவார்டு வேர் பிரசன்டட் பை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம். ஓகேங்களா. இது எதுக்காகனா இந்த வேல்யூ ஆஃப் ட்ரூத், இன்டெகிரிட்டி அண்ட் ஃபியர்லெஸ் ரிப்போர்ட்டிங், உண்மைக்கும் பயப்படாம விஷயங்களை வெளில சொல்றதுக்காகவும் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு பேர் என்னன்னா ராம்நாத் கோயன்கா அவார்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இமெயில் அப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அண்ட் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல். என்னன்னா இந்தியா, அதாவது நேஷனல் ஒலிம்பியாட் இருக்கு இல்லைங்களா, அந்த இதில் பிரசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஸ்விம்மிங்கை சேர்ந்தவங்க இவங்க கிறிஸ்டி ஒலிம்பியாட் கமிட்டி கிறிஸ்டி இருக்காங்க இல்லைங்களா, இந்த கிறிஸ்டி கவன்ட்ரிங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேலு. ஆப்பிரிக்கனை சேர்ந்தவங்க வேற. இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க வந்து ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவங்க. இவங்க பேர் என்ன, கிறிஸ்டி கோவன்ட்ரி. ஓகேங்களா. அப்புறம் அஞ்சு ரதிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் லா செக்ரட்டரியா நம்ம இதில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை பற்றி ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நம்ம இந்தியாவோட ப்ரைடு. ஏன்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்டாச்சுவாக இதை சொல்கிறாங்க. எத்தனைன்னா 182 மீட்ரு. அதுவே வந்து ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா சைனாவில் இருக்குது இந்த புத்தா ஸ்டாச்சு. நல்லா தெரியுதான்னு தெரியலையே. இதை பாருங்க, நம்ம நிறைய படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம். இது அடிக்கடி பார்த்துருப்போம். இது 93 மீட்ரு. இதுக்கு பேர் என்ன, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, யூஎஸ்ல இருக்கு. இதுக்கு வந்து குனியான் ஆஃப் மான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சைனால தான் இருக்கு, இதுவும் சைனால தான் இருக்கு. இது புத்தாவுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் த மதர்லேண்ட் கால்ஸ், ரஷ்யால இது இருக்கு. இது 91 மீட்ரு. அதுக்கப்புறம் கிறிஸ்ட் த ரிடன் பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம அடிக்கடி நம்ம இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுல இந்த இது வரும். இது எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. ஓகேங்களா. ஆனா இது எத்தனை, 182 மீட்டர் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதே இதுல நம்ம திருவள்ளுவர் சிலையும், கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையும் எந்த ஸ்பேஸ்ல இடம் பெறுவார்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் பெறுவார். ஓகேங்களா. எதனாலன்னா அவர் 113 மீட்டர்ல அந்த ஸ்டாச்சுவை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு என்னன்னு பார்த்துருவோம். கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் நடக்குது. ஓகேங்களா. அந்த எங்க நடக்க போகுதுன்னா நியூ டெல்லியில நடக்க போகுது. அந்த எதனால அப்படின்னு சொல்லிட்டு அதோட மினிஸ்டர் யாருன்னா மன்சுகா மண்டாவியா அப்படிங்கிறவரு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவரு தான் வந்து கேலோ இந்தியா பேரா கேம்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. எங்கன்னா அதோட மஸ்கட் என்னன்னா உஜ்வாலா அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் நியூ டெல்லியோட ஸ்டேட்ஸ் பேர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேரோன்னு சொல்லுவோம். ஸ்பேரோனா அந்த செல், இந்த அலைக்கற்றை மூலியமாக அந்த அழிஞ்சிட்டு வர்ற இனம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா. இந்த ரோபோட் 2.0 படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த இது அதை பேஸ் பண்ணி தான் உள்ளது. அந்த ஸ்பேரோவை தான் வந்து இதில் மஸ்கட், அதாவது அந்த விளையாட்டு சின்னமா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2002 த பிரேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஒரு மஸ்கட் இருக்கு இல்லைங்களா, அது எதுக்காக யூஸ் பண்ணா கொக்கோவோட வேர்ல்டு கேம்ஸ் மஸ்கட்டா தேஜஸ் அண்ட் தாராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் டே.
மார்ச் 22ஆம் தேதிக்கு பீகார் டே. அதோட தீம் என்ன அப்படின்னா உன்னத் பீகார் விக்சித் பீகார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மீனிங் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு பீகார், டெவலப்டு பீகாரை டெவலப் பண்ணுறது தான். 1912ல் என்ன பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து பீகாரை பிரித்தனால தான் பீகார் டேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இது யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான் பிரித்தாங்க 1912ல். அப்போ யார் வந்து வைஸ்ராய் இருந்தாங்கன்னா ஸ்டான்ஃபோர்டு. ஓகேங்களா, கிளம்ஸ்ஃபோர்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 22ஆம் தேதி ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வேர்ல்டு வாட்டர் டே. அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேசியர் ப்ரிசர்வேஷன். இந்த கிளேசியர் ப்ரிசர்வேஷனுங்கிறது பனி பாறைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. மார்ச் 24 என்னன்னா வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட் அண்ட் டெலிவர். அதோட தீம் எல்லாம் பக்காவா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து 3 கொஸ்டின்ஸ் வருது. இது டிபிக்காக உள்ள இமேஜ். மார்ச் 24, 2025 வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே. எஸ் வி கேன் எண்ட் டிபி, கமிட், இன்வெஸ்ட், டெலிவர். இதுதான் தீம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான ஸ்கீம் பார்த்துருவோம். இன்னைக்கு என்னன்னா ஷாம் பிரசாத் முகர்ஜி ஸ்கீம். ஓகேங்களா, இந்த வரைக்கும் பார்த்தீங்க ஷாம் பிரகாஷ் முகர்ஜி ரர்பன் மிஷன் சொல்லுவாங்க. இது எப்போ திறந்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்னன்னா இப்போ அர்பன் சிட்டியும் வில்லேஜையும் வந்து இணைக்கிற மாதிரி அர்பனில் இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டும் வில்லேஜ்லேயும் வரணும். ஒரு பேங்க்கு, ஏடிஎம்மு, ஸ்கூலு, என்னென்ன இருக்கும், நல்ல ரோடு, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே இதுலேயும் வேணும் அப்படிங்கிறது அதில் இதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. இது கிளஸ்டர் லெவல். ஓகேங்களா, அக்ரோ ஃபார்மிங், டெய்ரி ஃபார்மிங், மொபைல் ஹெல்த் யூனிட்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி, அதுக்கப்புறம் கிராம் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் இன்டர் வில்லேஜ் ரோடு கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்டிங் அண்ட் ஆர்கட் ஃபார்மிங். அக்ரிகல்ச்சர் உள்ள எல்லா வேலையும் நடக்கும். ஆனால் எல்லா அதாவது சிட்டியில் இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சர் வில்லேஜ் லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதான். வில்லேஜ் லெவலில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. பார்த்தீங்களா, ஹவுஸ் ஹோல்டு லெவலில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, வீடுலாம் இருக்கு இல்லைங்களா அந்த இதில். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸு, ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் வேணும். அதுக்கப்புறம் பைப்பு வாட்டர் சப்ளை அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்பிஜி கனெக்ஷன், ஒரு கிராமத்துக்கு மொத்தமாக சேர்ந்து எல்பிஜி கனெக்ஷனு. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அவங்க முன்னேறதுக்கு கிராம மக்கள் முன்னேறதுக்கு விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் மற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறது. அதுக்கப்புறம் கிளஸ்டர் லெவலில் வந்துட்டிங்கன்னா என்ன கொஞ்சம் தூரம் கிளஸ்டர் லெவலில் என்ன ஒரு 5 கிலோமீட்டர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்னா ஸ்ட்ரீட் லைட்ஸு, வில்லேஜ் ஸ்ட்ரீட் வித் ட்ராம்ஸ், இது எல்லாமே வந்து அதாவது எப்படின்னா ரூரலாக அர்பனாக மாற்றுற திட்டம். ஓகேங்களா, ஸ்ட்ரென்தனிங் அர்பன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது எப்போ வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் பிரசாத் முகர்ஜி ரர்பன் மிஷன். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன, SPMRM. லான்ச்சஸ் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 300 ரர்பன் கிளஸ்டரை உருவாக்கணுங்கிறது தான். கிளஸ்டர்னா சொன்னோம் இல்லைங்களா, என்னென்ன அந்த பேங்க் ஆரம்பிக்கிறது, ரோடு கனெக்டிவிட்டி, இது எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் இதோட எய்ம் என்னன்னா ஸ்டிமுலேட் லோக்கல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, என்ஹான்ஸ் பேசிக் சர்வீசஸ் அண்ட் கிரியேட் வெல் பிளான்டு அர்பன் கிளஸ்டர். ஓகேங்களா, வில்லேஜர் ரொம்ப வெல் பிளான்டா ஒரு அதாவது சிட்டியில் என்ன கிடைக்குதோ எல்லாமே பேசிக் நீட்ஸ் எல்லாமே கிடைக்கணும். ஓகேங்களா, அதுதான் இதோட முக்கியமான தீம். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸோட வந்து பார்ப்போம். இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட PDF நான் கீழே தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் என்னோட மேற்கொண்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகேங்களா, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.